என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் அன்றே உனக்குச் சொல்லியிருந்த ஒரு விஷயம், நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று. என் வார்த்தைகளை மதிக்காமல் நீ இன்னமும் இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக கருப்பன் எதற்கும் பொறுப்பேற்க முடியாதல்லவா? நான் தான் இது உனக்கான இடமில்லை, நீ கிளம்பிவிடு என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேனே. மீண்டும் மீண்டும் நீ இங்கேயே இருந்து கொண்டிருப்பாயானால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். என் குழந்தையை, எதற்காக ஓரிடத்தை விட்டு நாம் கிளம்ப வேண்டும்? எதற்காக இந்த இடத்தை விட்டு நாம் விலகிச் செல்ல வேண்டும்? எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஒரு புரிதல் இருக்கும் அல்லவா? கருப்பன் எதையும் தெளிவில்லாமல் உனக்கு சொல்வதில்லை. அதே நேரம் நான் சொல்ல நினைக்கும் விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தால் நிச்சயமாக கருப்பனுக்கும் கோபம் வரத்தானே செய்யும். என் பிள்ளையே, எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களும் இங்கு ஒருதலுக்கு புரிதலை கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கான ஒவ்வொன்றையும் நான் சரியாக தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி உன்னை தேடி வரும் எல்லாமும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்க்காமல் உனக்கான எந்த முடிவுகளையும் எடுக்க மாட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்ல நினைக்க மாட்டேன். உன்னை தேடி தேடி வரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முதலில் புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள். கருப்பன் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையும் உனக்கு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னை சுற்றி நடந்த ஒரு காரியம் எனக்கு புரிந்து அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்க நினைத்திருக்கும் பொழுது, என் பிள்ளை, நீ அதை எல்லாமும் விட்டுவிடக்கூடாதல்லவா? கருப்பன் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே நாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நன்மதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும். எதையுமே தெரிந்து கொண்டு மனநிறைவோடு நீ எங்கும் நின்று காட்ட வேண்டும். உன்னோடு நான் இருப்பதில் இனி எப்பொழுதும் உனக்கு அடுத்த கட்ட நிலையை நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்தது என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி இந்த கருப்பன் உனக்காக துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல புரிதலை கொடுத்து உன்னை இது வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நான் உனக்கே என்று தொடர்ச்சியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அப்பனின் அன்பு இனி எந்த காலத்திலும் உன்னை விட்டுவிடாது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியானவற்றை நான் உன்னோடு நின்று எப்பொழுதும் உனக்கே என்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் என் பிள்ளைக்குள் தோன்றிய சில விஷயங்களை நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி உன்னோடு உடன் வரும் அப்பன் உன்னை கவனித்து உனக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் எனக்கு சரியாக படவில்லை. உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு அறிவுரை கொடுக்கும் இந்த மனிதர்கள் யாரும் நல்லவர்கள் இல்லை என்பதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு மிக பெரிய காயத்தை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களில்
உன்னை அதிகமாக சோதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் கடந்து இனி உனக்காக நான் என்ன கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய காலம். எந்த நேரத்திலும் அப்பன் சொல்லும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ கைவிடக்கூடாது. கருப்பன் ஒவ்வொன்றையும் உனக்கே என்று எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பன் உன்னை நிலைகுலையச் செய்ய இதை சொல்லவில்லை. அது எப்படி கருப்பா? ஓரிடத்தில் வந்து அமர்வதே பெரிய பாடாக இருக்கின்றது. நீ வேறு கிளம்பு என்று சொன்னால் உன் பிள்ளை நான் எங்கு செல்வேன்? என்னை சுற்றி இருக்கின்ற பல பிரச்சனைகளை எல்லாமும் நான் எப்படி கடந்து வருவேன் என்று என் குழந்தை நீ என்னிடம் கேட்கிறாயல்லவா? நிச்சயமாக கருப்பனால் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் என்னால் கட்டாயமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. உனக்கு இனிமேல் நான் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனையும் புரிந்து கொண்ட பிறகுதான் கருப்பன் உனக்கு சில எச்சரிக்கைகளை என்னவென்று சொல்லி இருந்தேன். அதாவது, பொதுவாகவே நாம் இருக்கின்ற இடத்தில் நமக்கு எந்த நொடியிலும் நிம்மதி இல்லாமல் போகிறது என்றால், எந்த நொடியிலும் நமக்கு வேதனைகளை தொடர்ந்து வருகிறது என்றால், அந்த இடத்து உனக்கு சொந்தமான இடமாக இல்லாத பொழுது கொஞ்சம் மாற்றி பார்ப்பது எப்பொழுதுமே ஒரு விதமான மன அமைதியை கொடுக்கும். அதாவது, சுற்றி இருப்பவர்களுக்காக நான் உன்னை கிளம்பச் சொல்லவே இல்லை. உன்னுடைய மன அமைதிக்காகவும் உன்னுடைய நிம்மதிக்காகவும் தான் நான் இங்கிருந்து கிளம்பச் சொல்லி இருந்தேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளுக்காகத்தான் நான் இங்கிருந்து கிளம்பச் சொல்லி இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் நான் உன்னோடு துணையிருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள். அப்பனின் அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இந்த கருப்பன் இருக்க உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை. இந்த கருப்பன் உன்னோடு உனக்கென துணை இருக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை என்பதனை புரிந்து கொள். நல்லது வேண்டி நான் உன் முன்னால் என்ன நடத்துகிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ சரியாக உணரத்தான் வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையாவது யோசித்து இனி கலங்காதே. உன் முன்னால் நான் வரக்கூடிய இந்த காலங்கள் அத்தனையும் இனி உனக்கே என்று நான் மதிப்பை கொடுக்கட்டும். உனக்கே என்று நல்ல மாற்றத்தை கொடுக்கட்டும். கருப்பன் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சரியாக எதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி எதையுமே என் பிள்ளை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய மன அமைதியை காக்கவும் உன்னுடைய நிம்மதியை உனக்கு மீட்டு கொடுக்கவும் இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வந்தேன். அதை நீ புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு நிம்மதி இல்லாத இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நீ சென்றிருப்பாய். வேறு வழியே இல்லாத பட்சத்தில் நீ இடத்தை காலி செய்வதை நிறுத்திவிட்டு அந்த விஷயத்தையும் அந்த பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொள்ள நீ துணிய வேண்டும். அந்த பிரச்சனையை தைரியமாக நீ உணர்ந்து விட துணிய வேண்டும். பிரச்சனைகளுக்கும் பயம், வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் தூக்கியும் சுமப்பது இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளும் வேதனைகளும் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய தேவைகள் என்னவோ, உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவோ என்பதனை எல்லாமும் நான் உனக்கே என்று எப்பொழுதும் சரியாக எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம், இந்த தெய்வம் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். நம்பிக்கையோடு உன்னை அது வழிநடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள். கருப்பன் சொல்ல சொல்ல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும்.
சரியாக எப்பொழுதும் இதையெல்லாமும் நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கான சூழ்நிலைகளை எல்லாமும் உனக்கு நடத்தி கொடுக்க வந்துவிட்ட பிறகு இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராகு. உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்ள தயாராகு. முடியாது, நடக்காது என்று எதையும் நினைத்து நீ வருந்தாதே. எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. கருப்பன் சொல்வது போல எந்த ஒரு காரியத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். உன்னை தேடி தேடி வரக்கூடிய அத்தனையையும் நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் உன்னை சுற்றியிருந்து உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனை இனி வரும் காலங்கள் உனக்கு நிச்சயமாக சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் நின்று உனக்காக பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் பல தீமைகள் உன்னை விட்டு விலக வேண்டும். இந்த கருப்பனின் அன்போடு உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்ல புரிதல் ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்களில் என் பிள்ளையினுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டு. சந்தோஷமாக எதையுமே என் பிள்ளை நீ உணர்ந்து காட்டு. நடக்காது என்று எந்த நிலையிலும் எதையும் சொல்லி என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னுடைய தேவைகள் என்னவோ அதை எல்லாமும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு உருவாக்கி கொடுக்க எப்பொழுதும் தயாராகவே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். என்னவாகும் என்று என் பிள்ளை கலங்கினாயோ அதை எல்லாமும் தாண்டி உன் கருப்பன் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க வருகிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். மிகப்பெரிய புரிதலை உனக்கு எப்பொழுதும் நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பனின் அன்பு உன் வாழ்க்கையில் இத்தோடு முடிந்துவிடப் போவது கிடையாது. உன்னை சுற்றி வரும் பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் ஒரு அன்பாக அது இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி நான் வந்து உனக்கு நடத்தும் எல்லாவற்றையும் நான் எப்பொழுதுமே உனக்கென்று சரியாக புரிய வைப்பேன். எப்பொழுதுமே உனக்கென்று நான் சரியாக தெரியப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் எந்த நாளும் உனக்கு துணை இருப்பது இனி வரக்கூடிய நேரங்களை உனக்கே என்று வலுப்படுத்த வரும் என்பதனை மறக்காதே. இனி வரக்கூடிய நேரங்களை உனக்கே என்று அது உறுதிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. தீமைகளை விலக்கி நன்மைகளை உனக்கு நான் கொடுத்துவிட வருகின்ற இந்த நேரம் இனி சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் பொறுமையோடு நீ எதிர்கொள்ள வேண்டும். எதிலும் நமக்கு துரோகங்கள் செய்கின்றவர்களை நாம் அவ்வளவு சுலபமாக மறந்துவிடக்கூடாது. மீண்டும் அந்த துரோகத்திற்குள்ளேயே சிக்கிவிட நாம் எண்ணக்கூடாது. நம்மை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இந்த கருப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்துவிடு. எல்லா விஷயங்களையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள முடிவு செய்துவிடு. இனி நடக்கக்கூடிய அத்தனை நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதிப்படுத்து. கருப்பன் உன்னை தேடி வரும் இந்த காலங்களில் உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை எல்லாமும் நான் வேறறுத்து உனக்கு நன்மைகளை கொடுத்துவிட எண்ணுகிறேன். இந்த தீமைகளை எல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி உனக்கான நம்பிக்கையை நான் கொடுக்க எண்ணுகிறேன். எதையுமே எதிர்பார்த்து இந்த மனிதர்களிடத்தில் என் பிள்ளை நீ ஏமாந்து நின்றது எல்லாமும் போதும். இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நன்மதிப்போடு எதையும் நீ ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. உனக்காகவே இந்த கருப்பன் துணை இருக்கும் இந்த நேரம்
இனி அத்தனை விஷயங்களையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்ட நேரத்தை கண்டு இந்த வாழ்க்கையில் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் மனப்புரிதலோடு கொண்டு வந்து விடு. எதையுமே யோசித்து இனிமேல் நாம் கலங்க வேண்டாம். எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். அப்பன் சொன்னது உன் நினைவில் இருந்தால், எந்த இடத்தில் உனக்கு நிம்மதி இல்லையோ, எந்த இடத்தில் மன அமைதி இல்லையோ, அந்த இடத்தை விட்டு சற்று நீ விலகிச் சென்று இருந்து பார். நான் நிரந்தரமாக உன்னை செல்லச் சொல்லவில்லை. சில காலம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவுபடுத்த, உன் மனதிற்குள் இருக்கும் இந்த குழப்பத்தை எல்லாமும் ஆறுதல் படுத்த நீ நிச்சயமாக இருப்பதில் எந்த தவறும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ என்னவாகவும் ஏதுவாகவும் புரிந்து கொள்ள எண்ணினாலும் சரி, இவை அத்தனையிலும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனி புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு நல்லது நடந்தே தீரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். கருப்பனுக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையையும் நீ செய்துவிட்டால், அதாவது நீ நிம்மதியாக இருந்தால்தான் இந்த கருப்பனும் நிம்மதியாக இருக்க முடியும். நீ சந்தோஷமாக இருந்தால்தான் இந்த கருப்பனும் சந்தோஷமாக இருக்க முடியும். நீ சிரித்தால் உன் அப்பன் நானும் சிரிப்பேன். நீ கண்கலங்கினால் கருப்பன் நானும் கண்கலங்கித்தான் போவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் நான் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை முழுமைப்படுத்தட்டும், உன்னை ஆறுதல் படுத்தட்டும், நம்பிக்கைக்குரிய விஷயங்களுக்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே நாம் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி இனி உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் இவர்களால் நீ எதையும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் இந்த நேரம், இனி எந்த நாளும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு நடத்தட்டும். என் பிள்ளையினுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் நிச்சயமாக நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் வரையிலும் என் பிள்ளை எந்த ஒரு மாற்றத்தையும் கண்டு நீ கலங்காதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை விஷயங்களிலும் உன்னை தேடி வந்து கருப்பன் சொல்லும் விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ள பழகு. எதிலும் அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் நீ எந்த ஒரு முடிவுக்கும் வந்து விடாதே. எதையும் நினைத்து சட்டென்று நீ எந்த ஒரு புரிதலுக்குள்ளும் நின்று விடாதே. நல்லது வேண்டி நான் உணர்த்தி தருகின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை சொல்லும் என்பதனை புரிந்து கொள். அப்பன் இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு கவலைகளோ கலக்கங்களோ தேவையில்லை என்பதுதான் உண்மை. மனமுடைந்து நீ எதை பற்றியும் இனி சிந்தித்து கொண்டிருக்காது. உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. உன்னால் நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. கருப்பன் சொல்லச் சொல்ல என் பிள்ளை உனக்கு துணை இந்த கருப்பன் என்பதனை புரிந்து கொண்டு நீ அடுத்த அடியை எடுத்து வைக்க தொடங்கு. யார் உன்னை எந்த அளவிற்கு எதிர்மறையான வார்த்தைகளை பேசி உன் மனதை நிலைகுலையச் செய்ய நினைத்தாலும் அந்த இடத்தில் நேர்மறையான சிந்தனைகளாக உன் வாழ்க்கையை மாற்ற நீ தயாராகிவிடு. எல்லாமுமே உனக்கு சரியாகிவிடும். நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடந்துவிடும். கருப்பன் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழத்தான் வேண்டும். பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மாட மாளிகைகள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்றாலும் நிம்மதி வேண்டும் என்று கேட்கும் என் குழந்தை அல்லவா. ஆடம்பரமான விஷயங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை, அத்தியாவசியமான விஷயங்கள் போதும் என்று சொல்கின்ற என் குழந்தை அல்லவா.
நிச்சயமாக உன்னை சுற்றி இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியாகவே உனக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.